நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். உங்கள் மாளிகை கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறது. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை தகுந்த காலத்திலே அந்த மாளிகையை முடித்துவிட்டு பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்குவோமானால் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு ஊழியத்தோடு கூட இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக? ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் அவருடைய மாளிகையாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை இந்த உலகத்திலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லா பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கையா இருக்கலாம். இன்றைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில, மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் அழுகையை பற்றி அநேகர் சாதாரணமாக நினைக்கலாம். உங்கள் தனிமையை பற்றி அநேக காரியங்களை தூஷித்து சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தகுதி உங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். உலகம் உங்களை பகைத்தால் அதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மாளிகையாக மாற்றுவேன். தள்ளப்பட்ட இடத்திலே உன்னை மேன்மையாய் கொண்டு நிறுத்துவேன். தள்ளப்பட்ட இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன். அதற்கு ஒரே ஒரு தகுதி, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். மனுஷரால் தள்ளப்பட்டும் இருக்க வேண்டும், மற்றொன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது யார் உங்களை தள்ளிவிட்டாலும், இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்பார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று பக்தர் சொல்வது போல நீங்களும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே உங்களை தள்ளிவிட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். தேவாதி தேவன் தம்முடைய கிருபையினாலே உங்களை கொண்டு போய் வழிநடத்தி செல்லுவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து போகக்கூடாது. நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாளிகையினுடைய முடிவு ஒரு நாள் வரும். இந்த மாளிகையினுடைய பிரதிஷ்டை ஒரு நாள் வரும். அது நம்முடைய நித்திய வாழ்க்கை நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்குரியவர்களே, பேதுரு சொன்னது போல மனுஷரால் தள்ளப்பட்ட ஒரு தகுதியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தகுதி உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். அவரிடத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவார். இந்த உலகத்தில் தாய் உங்களை தள்ளி இருக்கலாம், தகப்பன் உங்களை தள்ளி இருக்கலாம், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மற்ற எந்த நபர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். ஏனென்றால் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, அவரிடத்தில் திரளான நம்பிக்கை உண்டு. எந்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இனி ஒருபோதும் கவலை வேண்டாம். உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்துவிட்டு சந்தோஷத்துடன் கைத்தட்டி ஆர்ப்பரித்து சந்தோஷத்துடன் பாடுங்கள். நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிறீர்கள் அல்லது கட்டப்பட்டு வருகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய ராஜா சீக்கிரமாய் இந்த மாளிகையை சந்திக்க வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆண்டவருக்கு முன்பாக கடைசி மூச்சு வரைக்கும் நாம் வாழுவோம். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் இரக்கத்தின் தெய்வமே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் அநேகரால் தள்ளப்பட்டிருக்கலாம், அநேகராலே நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அநேகரால் நிராகரிக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு எங்களை அங்கீகரித்து